கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 6 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ரியா சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நர்ஸ் கால் பண்ணி ஆனந்த் கிட்ட சொல்கிறாங்க. ஆனந்த் உடனே வேகமாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே வந்து ரியாவை பார்க்குறாங்க. சாரி ரியா, என்னால் கரெக்டான டைமுக்கு அங்கே வர முடியல அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், இங்கே பாருங்க ஆனந்த், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், உங்கள் கையால் ஒரு தாலி மட்டும்தானே கேட்டேன், அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரியா கேட்கவும், இங்கே பாரு ரியா, என் தம்பி கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, என்னால் அந்த டைமில் வேறு எதுவுமே பண்ணவும் முடியல ரியா, புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு ஆனந்த் சொல்ல, நானும் உங்களுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனந்த், ஆனால் நீங்கள் வரல, எனக்கு இதை தவிர வேறு வழியும் தெரியல, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ரியா சொல்ல, ரியா இங்கே பாரு, தயவு செஞ்சு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணவும், ரியாவும் சரின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த பத்திரிக்கையில் தீபாவை பற்றி ஃபேக்கான நியூஸ் வந்துச்சோ அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு நேராக கார்த்தி போகிறாங்க. மேனேஜரை பார்க்குறாங்க. என்னங்க இது, ஒரு பொண்ணை பற்றி இப்படி தான் தப்பாக எழுதுவீங்களா, இல்லாத தப்பான விஷயத்தை எப்படி உங்கள் பத்திரிக்கையில் போட்டிருக்கீங்க, இதனால் அந்த பொண்ணோட குடும்பமும் இல்லை அந்த ஃபேமஸான டேரக்டரோட ஃபேமிலியும் எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு கொஞ்சமாக அதை நினச்சி பார்த்தீங்களா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலே இப்படி அபாண்டமாக பழி சுமத்துவீங்களா அப்படின்னு கார்த்திக் லைனாக கேள்வி மேலே கேள்வி கேட்கவும், மேனேஜரும் கோவம் வந்து யார் இந்த நியூஸை கொடுத்தாங்களோ அந்த பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையன் வந்ததுமே கார்த்திக்கிட்ட, இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, யார் கொடுத்தா, இந்த ஃபோட்டோ தவிர வேறு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், இல்லை சார், இந்த நம்பரில் இருந்து தான் இந்த ஃபோட்டோ வந்துச்சு, அதை வச்சு தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அந்த நம்பரை பார்த்ததுமே கார்த்தி, ஓ இது நம்ம வீட்டு ஆளுங்க பண்ண வேலை தான், நம்ம இவங்கக்கிட்ட பேசி ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு அங்கேருந்து கார்த்திக் கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தீபாவை பார்த்து, பாருங்க தீபா, எக்காரணத்து கொண்டும் நீங்கள் பின் வாங்கவே கூடாது, நீங்கள் கண்டிப்பாக பாடியே ஆகணும் அப்படின்னு தீபா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி கிட்ட நேராக போகிறாங்க. அம்மா இது ஃபேக் நியூஸ் தான், இந்த நம்பர்லேருந்து தான் இந்த ஃபோட்டோ போயிருக்கு, நீங்களே பாருங்கள் அப்படின்னு கார்த்தி அவங்க அம்மா கிட்ட காட்டவும், அவங்க அம்மா பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு அபிராமி கிளம்புவோம். அம்மா இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இதை பெருசு பண்ண வேண்டாம், தீபா நல்லபடியாக பாடி முடிக்கிட்டோம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. அபிராமியும் அப்படியே அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.